श्रीशैलेशदयापात्रं दीवत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतवताम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्सनकुलपतेर्बकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य मगताव्यपट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाकान् भक्ताङ्ग्रेणुपरकालिदीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। सकलवेदान्तसारार्थपूर्णाशयं विपुलवादुलगोत्रोद्भवानाम्बरं रुचिरजामातृयोगीन्द्रपादाश्रयं வரதநாராயணம் மத்குரும் சமஸ்ரயே. நாம் எல்லோரும் மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம் என்று பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த 10 அவதாரங்களை பற்றி நாம் அடிக்கடி உபன்யாசங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறோம். அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அச்சாவதாரம் என்பது என்ன, அந்த அச்சாவதாரத்தினுடைய மகிமைகள் என்ன என்பதையெல்லாம் நாம் இன்று பார்க்க போகிறோம். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் சிவன் நாராயணன் குறிப்பாக 5 நிலைகளில் வியாபித்திருக்கிறான் என்று சொல்வார்கள். அதாவது பரத்வ, வியூக, விபவ, அந்தர்யாமித்வ, அர்ச்ச எனும் 5 ஸ்தானங்கள். இதில் பரத்வம் எனும் வைகுண்டத்தை நாம் எளிதில் காண இயலாது. அதுபோல் வியூகம் எனும் பார்க்கடலையும் அண்டிவிட முடியாது. விபவம் என்னும் அவதாரங்களையும் நாம் பார்த்ததில்லை. சரி, அந்தர்யாமியாக நம் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறானே, அவனை உணர்ந்து கொள்ள முடிகிறதா என்று கேட்டால் கண்ணுக்கு புலப்படாத அவனையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படி எட்டாக்கனியாக இருக்கும் பகவான் நம்மிடத்தில் கருணை கொண்டு நம் கண்களுக்கு புலப்படும் விதத்தில் எளிமையான ஸ்தானத்திலே இறங்கி நம்மை ரட்சிக்க வந்த மூர்த்திதான் சிறை வடிவிலும் விக்கிரக வடிவிலும் திவ்ய கஷேத்திரங்களிலே அருள்பாலிக்கும் அர்ச்சாவதார மூர்த்தியாகும். ராமன் இருந்தான் திரேதாயுகத்திலே, நாம் இல்லை. அதே போன்று கிருஷ்ணன் இருந்தான் துவாபர யுகத்திலே, நாம் இல்லை. கிருதயுகத்திலே நரசிம்மன் இருந்தான், வாமனமூர்த்தி இருந்தான், நாம் எல்லோரும் அப்போது இல்லை. ஆனால் அந்த ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் நரசிம்ம அவதாரத்தையும் வாமனமூர்த்தி அவதாரத்தையும் நாம் இன்று அர்ச்சாவதார அந்த ஸ்தானத்திலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் அர்ச்சாவதாரம். இருந்ததெல்லாம் இருக்கிறது என்று சொல்கிறோம் அல்லவா? இருந்தார்கள், ராமன் இருந்தான், கிருஷ்ணன் இருந்தான், நரசிம்மன் இருந்தான், வாமன் இருந்தான், இப்படியெல்லாம் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை அவதாரங்களையும் நாம் கண்முன்னாக பிரத்யட்சமாக என்று காண்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக அந்த பகவானே ஏற்படுத்தி கொடுத்ததுதான் இந்த அர்ச்சாவதாரம். ஆழ்வார்களெல்லாம் இந்த அர்ச்சாவதார மகிமையை நன்கு அறிந்தார்கள், அனுபவித்தார்கள். அப்படி அனுபவித்து அருளி செய்த விஷயங்கள்தான் நாம் தற்போது அனுபவிக்கும் 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் மாபெரும் பொக்கிஷம். குறிப்பாக நம்மாழ்வார் தன் அருளி செய்த திருவாய்மொழியிலே முதல் 10 9வது பாசுரத்திலே அர்ச்சாவதார உருவ வழிபாட்டின் மகிமையையும் சக்தியையும் ஆஸ்தியர்களும் நாஸ்தியர்களும் நன்கு புரிந்து கொள்ளும் அளவுக்கு விளக்கிச் சொல்கிறார். உளனெனில் உளனவன் உருவமம் உருவுகள், உளன் அலனெனில் அவன் அருவம் இவ்வருவுகள், உளனென இளனென இவை குணம் உடைமையில் உளனது தகமையோடு ஒளிவிலன் பறந்தே. உளனெனில் உளனவன் உருவம் அவ்வுருவுகளப்பா அப்படிங்கிறார். நீ இருக்குன்னு சொல்றியா, பகவான் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் உருவமாக உன் கண்ணுக்கு தென்படுகிறான், அவன் பிரத்யட்சமாக காட்சி கொடுக்கிறான். நீ கண்ணை மூடிக்கொண்டாலும் கூட உன் மனத்திலே அவன் பிரகாசிக்கிறான். ஆகினாலே உளனெனில் உளன் அவன் உருவம் உருவுகள், அவன் உருவமாக காட்சியளிக்கிறான். சுவாமி, எனக்கு உருவ வழிபாட்டில் நம்பிக்கை இல்லை. அப்படியா? அப்போ ஒன்று சொல்கிறேன், உளன் அலன் நீ இல்லைன்னு சொல்கிற இல்லையா? உளன் அலனெனில் அவன் அருவம் இவ்வருவுகள். அடமடையா, பகவானை நீ இல்லைன்னு சொல்கிறியா? நீ இல்லைன்னு சொன்னதுனால அந்த பகவான் இல்லைன்னு ஆக மாட்டான். அவன் அப்போதும் உன் முன்னாடி நின்று டாட்டா காட்டிட்டு தான் இருப்பான். ஆனால் எப்படி இருப்பான்? அருவமாக இருப்பான். உன் ஊனக்கண்ணுக்கு தெரியாமல் அருவமாக இருப்பான். உளன் அலனெனில் அவன் அருவம் இவ்வருவுகள். இப்படி உளனென இளனென இவை குணம் உடைமையில் இப்படி இருக்கிறான், இல்லை என்று சொல்லக்கூடிய 2 குணங்களோடு உருவமாகவும் அருவமாகவும் அவன் எப்படி இருப்பான்?
உளநீரு தகமையோடு ஒளிவிலன் பறந்து இப்பேற்பட்ட குணங்களோடு கூடி உலகமெல்லாம் அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக பறந்திருக்கிறானப்பா என்று சொன்னார். ஆகையினாலே உருவ வழிபாடு செய்து மனத்திலே அந்த பகவானை ஏற்றிக்கொண்டு நாமெல்லாம் உய்ய வேண்டும் என்று உய்விக்க ஒரு வழியை கொடுத்தார் அந்த பாசுரத்திலே. இன்னொரு விஷயம், இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே, அதாவது ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்மஜாம் ஆதரம் முனிம் என்று சொல்லக்கூடிய ஸ்லோகம் இருக்கிறதே, அதை ஏன் முதல்ல சொல்றோம் கேட்டால் 1432 வருஷம் மணவாள் மாமுனிகள் 72 திருநட்சத்திரங்கள் இருந்தார். அவருடைய வயசு 61. அப்போ அங்கே நம்பிள்ளை சாதித்த ஈடு 36,000 வியாக்கியானத்தை மணவாள மாமுனிகள் சொல்லி கேட்க வேண்டும் என ஆசைப்பட்டார் நம்பெருமாள். அதற்காக ஒரு வருஷம் எல்லா விதமான உஸ்தவத்தையும் நிறுத்திவிட்டார். 1432 வருஷம் ஆரம்பிச்சது, அடுத்த வருஷம் தான் முடிஞ்சது. வியாக்கியானத்தெல்லாம் ரசித்து அனுபவிச்சு கேட்டான். ரொம்ப பேர ஆனந்தமாக இருந்தது ரங்கநாதனுக்கு. அந்த முடியும் தருவாயிலே ஒரு சிறு பையன் வேஷம் கொண்டு ஒரு ஓலையை கொடுத்தான் அங்கே சபையிலே. அந்த ஓலை என்ன தெரியுமா? அந்த ஓலை தான் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்மஜாம் ஆதரம் முனிம். என்ன எழுந்தது? ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம், மணவாள மாமுனியை அதை புகழ்ந்து பாடிய ஒரு பாட்டு. ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார் பெருமாள். எப்படி கொடுக்கிறார்? நேர மணவாள மாமுனின்னு சொல்லல, ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம், ஸ்ரீசைலர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியனுக்கு பாத்திரமாகக்கூடிய மணவாள மாமுனியே. ஸ்ரீசைலர் அதாவது திருமலை ஆழ்வான் என்ற ஒரு பெயர் உண்டு. திருவாய்மொழிப்பிள்ளை, திருவாய்மொழியிலே மிகவும் ஈடுபட்டதாலே திருவாய்மொழிப்பிள்ளை என்ற பெயர் உண்டு. அப்பேற்பட்ட ஸ்ரீசைலேஷ் என்று சொல்லக்கூடிய அந்த குருவுக்கு பாத்திரமாகக்கூடிய மணவாள மாமுனியே, தீபக்தியாதி குணார்ணவம், ஞானம் பக்தி வைராக்கியம் எனும் குணங்களிலே மிகச் சிறந்தவனான அந்த மணவாள மாமுனியே, யதீந்திர பிரவணம் வந்தே. யதீந்திரர் என்று சொன்னால் ராமானுஜர், யதீந்திர பிரவணர் என்று சொன்னால் மணவாள மாமுனிகள். அப்பேற்பட்ட அந்த ராமானுஜருடைய திருப்பாதங்களிலே மிகவும் அன்பும் பக்தியும் கொண்டவருமான மணவாள மாமுனியே, யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். அப்பேற்பட்ட மணவாள மாமுனிகளை போற்றி மகிழ்கிறேன் என்று ஒரு சர்டிபிகேட்டே கொடுத்தார் நம்பெருமாள். ஆக இப்படியாக நம்பெருமாளுக்கே ஆச்சாரியனாக விளங்கினார் மணவாள மாமுனிகள் என்று சொல்வார்கள். இப்பேற்பட்ட ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து கடைசி ஆச்சாரியனை கொண்டு முதல்ல ஸ்லோகத்தை பாடக்கூடிய பெருமையை யார் கொடுத்தார்? அந்த ரங்கநாத பெருமாளே கொடுத்ததுனாலே அப்பேற்பட்ட அர்ச்சாவதார மூர்த்தியினுடைய பெருமையோ பெருமை, சொல்ல அளவிட முடியாத ஒரு பெருமை என்றால் அர்ச்சாவதார மூர்த்தி. அந்த மணவாள மாமுனிக்கு அஷ்டதிக்கஜங்கள் என்று சொல்லக்கூடிய 8 விதமான சீடர்கள் இருந்தார்கள். வரதநாராயண குருன்னு ஒருத்தர் இருந்தார். அந்த வரதநாராயண குரு ஸ்ரீரங்கத்தினுடைய கைங்கறி எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற போது அவர் என்ன சொல்லுவாராம், இந்த ஸ்ரீரங்கநாதனுடைய புறப்பாடை பார்க்காத கண்களெல்லாம் ஒரு கண்களா அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லிட்டு இருப்பாராம். புறப்பாடை பார்க்காத கண்ணே கண்ணில்லை அப்படின்னு சொல்றாரு. இவர் ஒரு நாள் இந்த புறப்பாடை பார்க்க விடாம நம்ம ஆக்கணும். சில பேருக்கு சில விதமான ஒரு ஆசை, சின்ன சின்ன ஆசைன்னு சொல்ற மாதிரி அந்த புறப்பாடை பார்க்க விடாம ஆக்கணும். என்ன பண்ணலாம்? பகல் நடக்க வேண்டிய உஸ்தவத்தை லேட் பண்ணினான், ஏதோ ஒரு காரணம் சொல்லி. அன்னைக்கு உஸ்தவம் இல்லை, புறப்பாடு இல்லை என்று ஆகிவிட்டது. மற்றவர்கள் எல்லாம் கூடி அந்த புறப்பாட்டை இரவிலே வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து அவர் வரதநாராயண ஆத்துக்கு வந்தாச்சு, திருமலைக்கு வந்தாச்சு. இரவிலே அங்கே புறப்பாடுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் அங்கே நடக்கிறது. சன்னதியை திறக்க வேண்டும், பகவானுடைய திருமணிக்கதவு திறக்கவில்லை. இங்கே 7 மணிக்கு வரதநாராயணனுடைய திருமாளிகையிலேயே அவருடைய தம்பியின் உருவத்திலே அப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த தம்பியானவர் அண்ணா அங்க புறப்பாடு நடக்கூடிய சமயம் இங்க இருக்கிறீரே, வாரும் போகலாம் என்று கூட்டிக் கொண்டு போக அங்க திரு ஓலைப்பட்டியிலே எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு அங்க புஷ்கரணியிலே போய் நீராடி திருமணம் இட்டுக்கொண்டு திரும்பி பார்த்தால் வந்த அப்பன் தம்பி காணவில்லை. மளமளவென்று அங்கே சன்னதிக்கு போகிறார். எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய வருகையை பார்த்தோன்னே எல்லோருக்கும் தூக்கி வாரி போட்டது. ஏனென்றால் இவர் இல்லாமலே நடத்த வேண்டிய அந்த புறப்பாடு அல்லவா, இவர் விட்டாரே என்று ஒரு ஷாக். ஏன் இருக்கிறீர்கள், என்ன ஆச்சு? இல்ல, திருமணி கதவு திறக்க முடியவில்லை. அப்படியா? நேற்றெல்லாம் நன்றாக இருந்ததே, நான் திறந்து பார்க்கிறேன் என்று சாவியை போட்டார். இப்படி திருப்பினார். கதவு தானாக திறந்தவுடன் அண்ணா வாரும் என்று பகவான் அழைக்கக்கூடிய அந்த சப்தமானது எல்லோருடைய காதிலும் கேட்க ஆனந்தத்தின் அப்படியே மூழ்கி நின்றார் வரதநாராயண குரு. ஏன்னா இது சரித்திரம். இன்னைக்கு நாம் இதை சொல்றோம், நீங்கள்லாம் கேட்கிறேன்னா இதில் ஏதோ தொகுத்து எழுதப்பட்ட விஷயம் இல்லை, நடந்த விஷயம், அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருந்த விஷயம். அதனால்தான் இன்றும் அது உறுதியாக இருக்கிறது, காதிலும் விழும்படியாக அண்ணா வாரும் என்றுதான் அண்ணன் சுவாமி என்ற பெயரானது அந்த ஆச்சாரியனுக்கு ஏற்பட்டது. 74 சிம்மாசனாதிபதிகளிலே அண்ணன் சுவாமியும் ஒருவர், பிரதான மணவாள மாமுனிகளுடைய சிஷ்யராக இருக்கக்கூடியவர். இதுபோன்று எத்தனையோ அர்ச்சாவதார அற்புதங்களை நாம் காண முடியும். அரங்கநாதன் திருப்பானாழ்வாருக்கு காட்சி கொடுத்து திருப்பானாழ்வார் அர்ச்சாவதார மூர்த்தியான ஸ்ரீ ரங்கநாதரை நன்கு தரிசனம் பண்ணி அனுபவித்து இனி அரங்கனை கண்ட கண்கள் வேறொன்றினை காணாது என்று சொல்லிக்கொண்டே பரமபதம் அடைகிறார். காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் இடத்திலே திருக்கச்சிதம்பிகள் பேசின விஷயம் நமது ஸ்ரீ வைஷ்ணவ சரித்திரத்திலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம்.
திருவிளக்கு பிச்சன் என்னும் திருவிளக்கு கைங்கரியம் செய்யும் பக்தர் ஒருவர் ஸ்ரீ ரங்கநாதனிடத்திலே பேசியதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தொண்டைமான் சக்கரவர்த்தி திருவேங்கடமுடையானிடத்திலே பேசுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம். இவையெல்லாம் அர்ச்சாவதார மூர்த்தியினுடைய மகிமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றன. அர்ச்சாவதார மூர்த்தியினுடைய அற்புதங்களை எல்லாம் நாம் ஸ்ரீமத் ராமானுஜருடைய வைபவத்திலே அநேகம் பார்க்க முடியும். ஸ்ரீரங்க திவ்ய கஷேத்திரத்திலே பங்குனி மாசம் உத்திர நட்சத்திர அன்று பெருமாளும் பிராட்டியாரும் ஒன்று சேர அந்த சேத்தி திருநாளிலே திவ்ய தம்பதிகளை சரணாகதி பண்ணி கத்தத்ரயம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் மற்றும் சரணாகதி கத்தியத்தை அருளி செய்தார் ராமானுஜர். இப்படி ஆழ்வார்களும் ஆச்சாரிய மகா புருஷர்களும் அனுபவித்த அர்ச்சாவதார மூர்த்திகள் எழுந்தருளியுள்ள இடங்களைத்தான் நாம் இன்று திவ்ய தேசங்களாகவும் அபிமான ஸ்தலங்களாகவும் ஸ்வயம்பக்த கஷேத்திரங்களாகவும் போற்றி வருகிறோம். அவசியம் நாம் அந்த எம்பெருமான்களுடைய அந்த திவ்ய தேசங்களுக்கெல்லாம் நேரிலே சென்று அவனுடைய கடாட்சத்திற்கு பாத்திரமாக வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, சடகோவன் தந்தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியை இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் என்று சொல்லி ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிலையேற்றினாம் ஸ்ரீ வேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீமதே ரம்மிஜாமாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினை பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் என்று சொல்லி அமைகிறேன்.